ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமான ஸ்ரீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீஷடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபனிஷத் சமாகமம் நமாம்யகம் திராவிட வேதசாகரம். மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழின் இசை வேதத்தியல். ரொம்ப அழகா நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ வேதிகா குழாம்ல 4ஆம் பத்து தொடங்கி சந்தை ரொம்ப அழகா வந்துட்டு இருக்கு. இதுல 2 திருவாய்மொழியோட அர்த்தங்கள், அர்த்த விசேஷங்கள் அனுபவிச்சாச்சு. இப்போ 4ஆம் பத்து 3வது திருவாய்மொழி கோவை வாயாள் பொருட்டுன்னு ரொம்ப அழகான. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் நம்ம 4ஆம் பத்துல ஒரு நாயகமாய் அப்படின்ற பதிகம், ரொம்ப அழகான பதிகம். எப்படி ஆழ்வார் ஐஸ்வர்யம் கைவல்யம் இந்த 2 விஷயங்கள், இந்த எல்லா புருஷார்த்தத்தையும் அப்படியே அறவோட வேரோட அறுத்துடலாம். இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. ஆனா எம்பெருமான பத்த வேண்டியது அது மட்டும்தான் ஆழ்வாருக்கு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும்தான் இருக்கிற பெரிய புருஷார்த்தம் அப்படின்னு ஆழ்வார் காமிக்கிறார் இல்லையா. மத்த கைவல்யத்தை எல்லாம் விட்டுட்டு ரஜிக்கணும், மத்ததெல்லாம் தள்ளத்தக்கது எம்பெருமான பத்துறது மட்டும்தான் அப்படின்றதுனாலே அந்த ஐஸ்வர்யம் கைவல்யத்தை நிந்திக்கிறாருன்னே பார்த்தோம் ஆழ்வார் இல்லையா. இப்போ மத்தவர்களுக்கு ஒரு உபதேச பரமா அமைஞ்சிருக்கு அந்த பதிகம். சரி, இது ஒரு நாயகமாய் 4ஆம் பத்துல ஃபர்ஸ்ட் திருவாய்மொழி ஒரு நாயகமாய். அடுத்தது என்ன இப்பதான் பார்த்தோம். 4ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழி பாலனாய் அப்படின்ற பதிகம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பதிகம். இப்போ ஆழ்வாருக்கு என்னன்னாக்க பாலனாய் தான் திருத்தாயார் பதிகம். முன்னாடி இருந்த வருத்தம் எல்லாம் ஆழ்வார் உள்ள அடக்கிண்டே இருக்காள். அடக்க ஆழ்வாருக்கு வருத்தம் என்னவா இருக்கும்? எப்பவுமே எம்பெருமான விட்டு விஸ்லேஷம் பிரிஞ்சு இருக்கிறதுதான் ஆழ்வாருக்கு வருத்தமே எப்பவுமே. ஒண்ணு அந்த வருத்தம் இல்லையா, சம்சாரிகள் எல்லாம் இப்படி இழந்து போயிருக்காளே, எல்லாத்தையும் அடியனுக்கு கிடைக்கிற மாதிரி எம்பெருமான் திருவடிகள் இவாளுக்கு கிடைக்கலேன்னு ஒரு வருத்தம். இது 2 தான் ஆழ்வார்க்கான வருத்தமா இருக்க முடியும் இல்லையா. அப்போ எம்பெருமானோட பலவிதமான அவதாரங்கள், இது திருத்தாயார் பதிகம். பாலனாய்ன்ற ஒரு திருத்தாயார் பதிகம். எம்பெருமானோட பல விதமான அவதாரங்களை, சேஷ்டிதங்கள் எல்லாத்தையும் இப்போ அனுபவிக்கணும்னு ஆழ்வார் ஆரம்பிக்கிறார். அதுக்கு பயங்கர மிக ஆசை கொள்றார் ஆழ்வார் அந்த பதிகத்துல, பாலனாயின்ற பதிகத்துல பார்த்தோம் இல்லையா. கடைசியில திருத்தாயார் என்ன சொல்றா, என் பெண்ண போல இருப்பாளா, இருக்க மாட்டா அப்படின்லாம் சொல்லிட்டு, ஆனா மெலியும் நோய் தீர்க்கும் இந்த நானே திருத்தாயாரா இருக்கா கூட இவளோட இந்த மெலிஞ்சு போற நோயை தீர்க்கறதுக்கு அடியனால முடியவே முடியாது. நம் கண்ணன் கழல்கள் மேல்னு கண்ணன் வந்தாள் ஒழிய, அவனோட திருவடிகளை சாதிச்சா ஒழிய இவளோட மெலியும் நோயை தீர்க்கவே முடியாது அப்படின்னு யாராலையுமே தீர்க்க முடியாது, அடியனாலையும் தீர்க்க முடியாதுன்னு கண்ணன் இவளோட ஒரு வழியா சேர்ந்துட்டான்ற மாதிரிதான் அந்த பாலனாய் பதிகம் அமைஞ்சிருக்கு. என்னன்னா அந்த இடத்துல தாயாரே சொல்றா, ஒரு நேராக இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, எம்பெருமானே வந்துட்டான் அப்படின்ற அளவுக்கு ஒரு சம்ஸ்லேஷத்தை கொடுத்துட்டான் ஆழ்வாருக்கு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இப்போ பகவான் எம்பெருமான் ஆழ்வார விட்டு பிரிஞ்சு போயாச்சு. ஆனா போன அந்த ஒரு சில காலம் தான், எப்பவுமே இதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஆழ்வாரால கொஞ்சம் காலம் கூட தரிக்க முடியல எம்பெருமான் விட்டுட்டு. சோ எம்பெருமானால மட்டும் ஆழ்வாரை விட்டுட்டு இருக்க முடியுமான்னு அப்படி கிடையவே கிடையாது. எம்பெருமானாலையும் விடவே முடியாது. ஆனா அவன் கொஞ்சம் ரசிச்சு பாத்துக்கிறான். எப்பேற்பட்ட அடியார், பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் ஆழ்வார் இல்லையா. அந்த ஆழ்வாரை விட்டு கொஞ்சம் ரசிக்கிறானா, அவன் ஆழ்வாரோட தனிமையும் கொஞ்சம் ரசிச்சு. சோ அவனாலையும் இருக்க முடியாது, விட்டா ஆழ்வாரால தரிக்கவே முடியாதுன்னு ஓடி வந்துட்டான் எம்பெருமான் இல்லையா. இப்போ இதுதான் முன்னாடி 2 பாசுரங்கள். இப்போ முன் பாசுரத்துல எல்லா சரித்திரங்களையும், பாலனால எல்லா சரித்திரங்களையும், எம்பெருமான் சரித்திரங்கள்லாம், வராக அவதாரம் என்ன, கிருஷ்ண அவதாரம், ராமாவதாரம் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆசைப்படுறா பராங்குஷ நாயகி. அது திருத்தாயார் வெளியிடுற ஒரு பதிகமா இருக்கு இல்லையா. இப்போ எம்பெருமானோட ஆழ்வாருக்கு எம்பெருமான் மேல இருக்கிற காதல், அந்த காதல் தான் நோயும் வெளியும் நோய் தீர்க்கும்னு சொல்றோம் இல்லையா. அது என்னன்னா காதல்.
காதல்னா இந்த இடத்துல ரொம்ப அழகா ஆச்சாரியர்கள் குறிப்பிடுறா. வியாக்கியானத்துல பாத்தீங்கன்னா பிரணயம் அப்படின்னு நம்ம கூட பாக்குறோம்ல, பிரணய கலகம் அப்படின்னு. பெரிய பிராட்டியாருக்கும் நம்பெருமாளுக்கும் பெரிய பெருமாளுக்கும் பிரணய கலகம் இங்க நடக்கிறது இல்லையா, பங்குனி உத்திரத்துக்கு முன்னாடி. பிரணயம்னா காதல். அந்த காதல் மையேறி போச்சுன்னா ஒரு கலகமா இருக்கு இல்லையா. அது இங்க சரித்திரம் வேற, போய் மாலையை மாத்தின்னு வந்துடுறான் ஒரே ஒரு போய், அதனால ஒரு பிரணய கலகம் நடக்கிறது. இந்த இடத்துல ஆழ்வாருக்கும் எம்பெருமானுக்கும் ரொம்ப அழகான ஒரு சம்ஸ்லேஷம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாலனாயில ஆழ்வாருக்கு எம்பெருமான் மேல இருந்த பிரணயித்துவம். இந்த பிரணயம்னா என்ன, பிரணயினா காதல் கொண்டவன். அந்த பிரணயித்துவம்னா என்ன, காதல் கொண்டவனோட தன்மை. தன்மை என்னவா இருக்கும், காதலாதான் இருக்கும். காதல் தான் தன்மை இல்லையா, ஒரு இம்மென்ஸ் லவ் அண்ட் அஃபெக்ஷன். சோ முன்னாடி பாலனாயில ஆழ்வாருக்கு எம்பெருமான் மேல இருந்த பிரணயித்துவத்தை காமிக்கிற இல்லையா. இந்த இடத்துல கோவை வாயாள் பொருட்டுல எம்பெருமானுக்கு ஆழ்வார் மேல இருக்கக்கூடிய பிரணயித்துவத்தை காமிக்கக்கூடிய ஒரு பதிகமா இருக்கு அப்படின்னு காமிக்கிறான் ஆச்சாரியர்களும். சோ முன்னாடி ஆழ்வார் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டார் பாலனாயில அவரோட பிரணயித்துவத்தை. இப்போ எம்பெருமான் அவன் சைட்ல இருந்து அவனோட பிரணயித்துவத்தை எக்ஸ்பிரஸ் பண்றான் இந்த கோவை வாயாள் பொருட்டு. குணம் என்னன்னா, இந்த திருக்கல்யாண குணம் ஒரு பதிகத்துக்கும் பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லா பதிகத்திலுமே திருவாய்மொழியில ஒரு பதிகத்துக்கும் ஒரு திருக்கல்யாண குணம் எம்பெருமான் வெளியிடுறார் ஆழ்வார். இந்த இடத்துல பிரணயித்துவம் தான் குணம், திருக்குணம். எம்பெருமான் வெளியிடுற குணம், இதுக்கு முன்னாடி ஆழ்வார் வெளியிடுற குணமும் பிரணயித்துவம் தான் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா. சோ இப்ப ஆழ்வாருக்கு எம்பெருமான் மேல அதீத காதல், எம்பெருமானும் அதையே எக்ஸ்பிரஸ் பண்றான்ற வகையில வியாக்கியானத்துல எல்லாம் பார்த்தேன்னாக்க இந்த இடத்துல ரொம்ப அழகா காமிக்கிறார். சர்வேஸ்வரனுடைய இப்போ 4.2 4 பாலனாய் இல்லையா, 4 கோவை வாயாள் பொருட்டு இல்லையா. இப்போ சர்வேஸ்வரனுடைய பாலனாய் ஏழுலகு இத்திருவாய்மொழி அப்படின்னு காமிக்கிறார். சர்வேஸ்வரனுடைய பாலனாய் ஏழுலகு இத்திருவாய்மொழின்னு எதை காமிக்கிறா, கோவை வாயாள் பொருட்டு. இப்போ 4 பாலனாய் ஏழுலகுண்டு பரிவின்னியும் பாலனாய் தான். 4 கோவை வாயால் பொருட்டுவும் பாலனாய் ஏழுலகுண்டு பரிவின்னி அப்படின்னு காமிக்கிறா. 4 ஆழ்வாருக்கு எம்பெருமான் மேல இருக்கிற பிரணயித்துவம். 4 பகவானுக்கு ஆழ்வார் இடத்துல இருக்கிற அதீத பிரணயித்துவம் அப்படின்னு பாலனாய் அப்படின்னு காமிக்கிறா. இதையும் சரி. இப்ப பரஸ்பரம் அவ 2 பேருக்கும் இருக்கக்கூடிய, நம்ம கூட ஆண்கள் எல்லாம் ரொம்ப இதுவா சொல்லுவோம், நான் எக்ஸ்பிரஸ் பண்ணா மட்டும் போதுமா, அந்த சைட்ல இருந்து இட் இஸ் a two-way track அப்படின்லாம் சொல்றோமே. 2-way track ரொம்ப அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறா 2 பேரும் காமிக்கிறோம். இப்போ இதோட பிரவேசம் இந்த கோவை வாயாள் பொருட்டுன்ற ரொம்ப அழகான ஒரு பதிகம். இதுல 3 விதமான நிர்வாகம். ஒரு நிர்வாகம் கொடுத்தாலே நம்ம எல்லாம் மூழ்கி போயிடுவோம் அந்த அர்த்தத்துல இல்லையா. இந்த திருவாய்மொழிக்கு 3 நிர்வாகம் கொடுக்கிறார் பிரவேசத்திலே. அவதாரிக்கையிலேயே பாத்தீங்கன்னா 3 ஆச்சாரியர்கள் அவாவாலோட அர்த்தங்களை சாதிக்க போறான். நம்மளுக்கு ரொம்ப அழகா இருக்குது. இப்போ எல்லாரும் கெஸ் பண்ணிட்டே இருந்தோம் எந்தெந்த ஆச்சாரியன். அடியன் ஃபர்ஸ்ட் ஆச்சாரியன் சொல்லிடுறேன். எம்பாரோட நிர்வாகம் எப்பவுமே ரொம்ப அதிவிலட்சணமான நிர்வாகமா இருக்கும் எம்பார். சோ எம்பார் என்ன சொல்றாருன்னா, ஆழ்வார் பாலனாயில இதுக்கு முன்னாடி பதிகத்துல ஒரு விஷயத்த கேட்கிறார். என்ன கேட்கிறார், கிருஷ்ணாவதாரம், வராக அவதாரம், ராமாவதார சரித்திரத்தெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் இப்போ கலியுகத்துல எனக்கு இங்க அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்கிறார் ஆழ்வார். அதுதான் அந்த பதிகத்தோட உட்பொருள் பார்த்தோம் இல்லையா. அப்ப என்ன பண்றான், பகவான் எல்லாத்தையும் காட்ட முடியுமான்னா எல்லாத்தையும் காட்ட முடியாதுன்னு சொல்லலாம், காட்ட முடியும்னு சொல்லலாம். ஆனா இது ஒரு அழகா ஒரு உபமானத்தோட காமிக்கிறான். இப்போ குழந்தைகள் கேக்குறது, தூரத்துல இருக்கிற அம்புலி மாமாவை எனக்கு கொண்டு வா, கூட்டின்னு வா அப்படின்னு. எது அம்புலி மாமா, நம்ம தான் காமிச்சு கொடுத்துருக்கோம், சந்திரன் தான் அம்புலி மாமா அப்படின்னு காமிச்சு கொடுத்துருக்கோம் குழந்தைகள். இப்போ குழந்தைகள் அடம் பிடிக்கும் போது தூரத்துல இருக்கிற அம்புலி மாமா எனக்கு இப்போ கூட்டிட்டு வந்தே ஆணும். அனுமார் திருவடி ஆசைப்பட்ட மாதிரி அவர் சூரியனே ஆசைப்பட்டார், குழந்தைங்க சந்திரனை ஆசைப்படுறது. சரி, கேட்கறது எல்லாத்தையும் பண்ண முடியுமா, பண்ணவே முடியாது இல்லையா. ஆனா குழந்தைக்கு ரொம்ப அழகா நம்ம ஒரு சமாதானம் கொடுப்போம். எப்படி சமாதானம் கொடுப்போம், அதுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாயோ, ஒரு விளையாட்டு பொருளோ, இல்ல ஒரு தின்பண்டமோ, ஏதோ ஒரு சாக்லேட்டோ, ஐஸ்கிரீம், ஏதோ ஒண்ணு என்னது அதுக்கு ரொம்ப பிடிக்குமோ வேற ஒண்ண காட்டி அப்போதைக்கு அந்த அழுகையை தீர்த்து விடுவோம் நம்ம இல்லையா. அந்த மாதிரி எம்பார் சொல்றாரா இந்த இடத்துல, அம்புலி அம்மானை பிடித்து தர வேண்டும் என்று
அழுத பிரஜைக்கு தேங்காயை கொடுத்து அழுகையை ஆற்றுவாரை போலே. அடியன் ஏதாவது சாக்லேட் அது இதுன்னு சொல்லிட்டேன். ரொம்ப அழகா எம்பார் வந்து சொல்றார், அம்புலி அம்மானை, அம்புலி அம்மான்னா அம்புலி மாமா, பிடித்து தர வேண்டும் என்று அழுத பிரஜைக்குன்னா அழுத குழந்தைக்கு தேங்காயை எடுத்து அழுகையை ஆற்றுவாரை போலே. தேங்காய்னா எதுக்கு? தேங்காவும் அம்புலி மாமாவும் என்ன கதை அப்படின்னா, தேங்காய் உடைச்சா உள்ள ஒரு வட்டமா இருக்கு இல்லையா, ரவுண்டா இருக்கு, வெள்ளை கலர்ல பிரகாசிக்கிறது, ரொம்ப அழகா சந்திரன் மாலையே இருக்கும். இல்ல குழந்தை நம்பிடுறதுதான் இந்த மாதிரி. எந்த காலத்து குழந்தைன்னு கேட்காதீங்க, எம்பாரு இருந்த காலத்துல குழந்தைகள் நம்பி இருக்கு. இந்த மாதிரி சந்திரனை போலே வட்டமாக இருக்கு, வெள்ளையாவும் இருக்கு இல்லையா, காமிச்சு நம்பிடுறதுதான். அந்த உபமானம் எதுக்கு கொடுக்குறான்னா, எம்பெருமானும் இந்த இடத்துல என்னன்னா அவனோட பிரணயித்துவத்தை காட்டி ஆழ்வாரோட வருத்தத்தை எல்லாம் போக்கிடுறானா இந்த இடத்துல. சோ எம்பாரோட நிர்வாகம் எப்படி இருக்கு, ஆழ்வார் ஒன்ன காட்டி ஆழ்வார் ஒன்ன காமிச்சு கேட்டிருக்காரு. ஆனா எம்பெருமான் அதை கொடுக்காம மத்த ஒண்ணு இந்த தேங்காய் மாதிரி ஆழ்வார் ஆசைப்பட்டதோ அம்புலி அம்மானுக்கு, எம்பெருமான் கொடுத்ததோ தேங்காய் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஆனா எக்ஸாக்டா இதை கேட்கல. ஆழ்வார் ஆசைப்பட்டது அந்தந்த அவதாரங்களோட சரித்திரத்தை வைபவத்தை இப்போ கலியுகத்துல ஆழ்வார் இருக்கக்கூடிய காலத்துல அனுபவிக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். ஆனா எம்பெருமான் வந்து அவனோட அதீத பிரணயித்துவத்தை காட்டி ஆழ்வாரோட வருத்தத்தை போக்கினான். ஆனா ஆழ்வார் ஒரு விஷயம் கேட்டு விரும்பினது ஒரு விஷயம், எம்பெருமான் சாதிச்சது இன்னொரு விஷயம்னு சொன்னது. இந்த மாதிரி ஒரு சமாதானம் சொல்லியிருக்க எம்பார். அடுத்தது வர பெரிய திருமலை நம்பி, அவரோட நிர்வாகம் ரொம்ப அழகான ஒரு நிர்வாகம். இது 2வது நிர்வாகம். சரி, இப்போ சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா ஏதாவது நம்மளே வேணும் வேணும் அப்படின்னு இருந்துட்டே இருக்கும். இப்போ ஏதோ ஒரு பேனாவோ ஏதோ ஒரு புஸ்தகமோ அதே மாதிரிதான் வேணும் நம்மளுக்கு. இப்போ ஒரு கோடு போட்ட புஸ்தகம்னா கோடு போட்ட புஸ்தகம் தான் வேணும். வேற ஏதாவது கோடு இல்லாத புஸ்தகம் கொடுக்குறோம்னா அது வேண்டாம் நம்மளுக்கு. ஏன்னா கோடு போட்டதுலதான் நம்ம எழுதணும். அப்பதான் ஏதோ சொல்லுவோம், எழுத்து நேரா வரும், என்ன வேணா சொல்லலாம் இல்லையா. நம்ம அந்த லைன் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு லைட்டா ஏதோ சம்திங். இப்போ வந்து குழந்தைகள் இந்த மாதிரி அடம் பிடிக்கும் போது சம்டைம்ஸ் நம்ம பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது, சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாலே போதும். அந்த ஒரு சரின்ற ஒரு வார்த்தையே அவளுக்கு ஒரு சமாதானமா ஆயிடுதுன்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த இடத்துல பெரிய திருமலை நம்பி என்ன சொல்றாராம், சரி ஒத்துண்டா போரும் ஆழ்வாருக்குன்னு எம்பெருமான் பாக்குறானா. அதனால ஒரு அந்த ஒத்துண்ட வார்த்தை ஆழ்வாருக்கு காதுல விழுந்தா போருமா, ஆழ்வார் வந்து சமாதானம் ஆயிடுவார் அப்படின்னு எம்பெருமான் யோசிக்கிறானா. அப்போ எம்பெருமான் என்ன சொல்றானா, அந்த சரித்திரம் தானே வேணும். ஆனா எம்பெருமான் வந்து அவாப்த சமஸ்த காமன், அந்த சரித்திரத்தை அவன் காமிச்சு கூட கொடுக்க முடியும் இல்லையா. கால சக்கர தாயின்னு இப்ப பார்க்க போறோம், அடுத்தது வரப்போகுது, வெளியே வரப்போகுது. அதனால அவன் காமிச்சிருக்கலாம். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா பெரிய திருமலை நம்பி, ஆழ்வாரோட வருத்தம் தீரத்துக்காக எம்பெருமான் பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிடுறானா ஆழ்வார்கிட்ட. அதனால ஆழ்வாரோட வருத்தம் உடனே தீர்ந்து போயிட்டான். ரொம்ப அழகா இது என்ன ஒரு இந்த ஒத்துக்காத மாதிரி இருக்கேன்னு நம்ம கேட்டாக்க, ரொம்ப அழகா வந்து பெரிய திருமலை நம்பி ஒரு உபமானம் ஒரு திருஷ்டாந்தம் எடுத்து காமிக்கிறார் இந்த பண்ணா போச்சு அப்படின்றதுக்கு. அர்ஜுனன் இருக்கானா தேர்தட்டுல, போர் பண்ண மாட்டேன்னு அடம் பிடிச்சுன்னு இருக்கான். எம்பெருமான் என்ன பண்ணானா ஒண்ணும் பெருசா இது பண்ணலையா, மாசூச்சக அப்படின்னானா கண்ணன் கிட்ட அர்ஜுனன் கிட்ட. இவன் ஒன்னே சிதோஸ்மி நான் சந்தேக அப்படின்னா அவனோட கரிஷியே வச்சனம் தவ அப்படின்னா அவனோட சந்தேகம் எல்லாம் தீர்ந்து போனதான் நினைச்சுட்டானா அர்ஜுனன். இவன் மாசூச்சகன்னு சொன்ன உடனே கண்ணன் போய் சண்டை போடல இல்லையா, அர்ஜுனன் தான் சண்டை போட்டுருந்துதான். கண்ணனும் நிறைய இடத்துல அர்ஜுனனுக்காக எம்பெருமானும் சண்டை போட்டிருக்கான்னு பாக்குறோம் நம்ம. ஆனா மெயினா பண்ணது அங்க கர்த்தா யாருன்னா அர்ஜுனன் தான் இல்லையா. அர்ஜுனன் பஞ்ச பாண்டவர்கள். கண்ணன் வந்து சொன்ன வாக்காலேயே அவன் மாசுச்சவன் சொன்ன உடனேவே இவன் வந்து அப்பாடா நான் வந்து நிலைவித்தேன் கண்ணா அப்படின்றானா அர்ஜுனன். நிலைவித்தேன்னா என்ன, நீ சொன்ன ஒரு சொல்லலையே நான் கேட்ட உடனேவே எனக்கு ஒரு கிரவுண்டிங் கிடைச்சிருக்கு. எனக்கு இந்த சண்டையை என்னால போட முடியும்ன்ற ஒரு என்ன சொல்லுவா ஒரு தைரியம். இப்ப குழந்தை எல்லாம் சொல்றோம் நம்ம, ஒன்னால தாராளமா ஃபர்ஸ்ட் வாங்க முடியும்னா ஃபர்ஸ்டே வர முடியாத குழந்தை எல்லாம் கூட எத்தனையோ தடவை கிளாஸ் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்றோம், ஒரு என்கரேஜ்மெண்ட்னு சொல்றோமே நம்ம. அந்த மாதிரிதான் இப்போ என்ன ஆழ்வார் நம்மள என்கரேஜ் பண்ணி 4ஆம் 10 வரைக்கும் வரலையா நம்ம ஒரு வருஷத்துல. அந்த மாதிரிதான் பெரியவுக்கு இப்ப நம்மளால எல்லாம் முடிக்க முடியுமான்னு இதை நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா ஆழ்வாரோட அதீத கிருப்பையில கொஞ்சம் தாண்டி வரோம் இல்லையா. அந்த மாதிரி பெரிய திருமலை நம்பி சொல்றாராம், கண்ணன் அர்ஜுனனுக்கே உபமானம் கொடுத்தவன் ஆசுச்சகன் இங்க ஆழ்வாருக்கு காமிக்க மாட்டானான்னு.
அதனால இந்த இடத்துல இவர் சமாதானம் எப்படி இருக்கு? எம்பெருமான் ஆழ்வார் கேட்டதை கொடுக்கல. எம்பார் என்ன சொன்னார்? ஒண்ணு கேட்டு இன்னொன்னு எம்பெருமான் கொடுத்தான். பெரிய திருமலை நம்பி கொடுத்தா மாதிரி சொல்லல, ஆனா சொல்லிட்டார், கொடுத்தா போச்சுன்னு ஒரு ஒரு அஃபர்மேஷன் கொடுத்துட்டார் எம்பெருமான் அப்படின்னு சாதிக்கிறார். சரி, எப்பவுமே இந்த ஸ்வீட் பதார்த்தம்லாம் யூஸ்வலா பாத்தீங்கன்னா சாத்தமதுக்கு அடுத்ததுதான் நம்மளுக்கு சக்கரை பொங்கலோ அன்னமுதோ அன்னமுதோ எல்லாமே சாதிக்கிறது அப்பதான். ஆனா நிறைய பேர் பார்த்தேன்னாக்க கடைசியில தான் அதை சாப்பிடுவோம். எல்லாரும் உடனே சாப்பிட மாட்டா. தொத்தியோனத்துக்கு அப்புறம் நிறைய பேர் இந்த ஸ்வீட் சாப்பிடறவா நிறைய பேர் இருக்கா. அந்த மாதிரிதான் இப்போ எதுக்கு இந்த இதுனாக்க கடைசியில வர ஆச்சாரியன் இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பை நோ எந்த ஆச்சாரியன் ரொம்ப அதி விலட்சணமா, எம்பாரும் பெரிய திருமலை நம்பி விலட்சணமா சாதிப்பான். அவளோட எல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரிதான் எப்பவுமே ஒருத்தரையும் இந்த கடைசி நிர்வாகம்ன்றது அப்படிதான் இருக்கும். அடியன் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் யாரு சாதிச்சான், என்ன சாதிச்சான்னு சொல்லிடுறேன். அப்புறம் நீங்களே யாரு என்னன்னு யோசிங்கோ, அடியன் அதுக்குள்ள சொல்லிடுறேன் யாரு. கொஞ்சம் ஓரளவுக்கு சஸ்பென்ஸா இருக்கட்டும். சரி, இப்போ நம்ம இந்த ஆச்சாரியன் என்ன சொல்றாருனாக்க, எம்பெருமானுக்கு எந்த காலத்தையும் கால சக்கரத்தாயின்னு ஆழ்வார் காமிச்சு கொடுத்துட்டார் இல்லையா? அப்போ எந்த காலத்திலையும் எதை வேணா காமிக்க கூடிய ஒரு சக்தி இருக்கு எம்பெருமானுக்கு. அவன் காலத்தை நிறுத்துனானா, இப்போ கீதோபதேசம் அப்படிதான் பண்ணிருக்கான் இல்லையா? ஏற்கட்டிலேயே எத்தனையோ கோடி மக்கள் இருந்திருக்கா. அத்தனை கோடி மக்களுக்கு நடுவுல காலத்தை நிறுத்தி தான் கீதோபதேசம் பண்ணிருக்காங்க அர்ஜுனனுக்கு இல்லையா? யாருக்கும் ஆனா தெரியவே தெரியாது. அர்ஜுனனுக்கு தான் 1-on-1 ஓரான் வழியா வந்திருக்கு ரொம்ப அழகா எம்பெருமான் கிட்டே இருந்து. நரநாராயணன் சொல்றாங்க. இங்க அதே மாதிரிதான் அர்ஜுனன் எம்பெருமான் கிட்டே இருந்து எழுத்துன்னு இருக்கான். அப்போ எம்பெருமானுக்கு சக்தி இல்லையானா ரொம்ப சாமர்த்தியம் படைச்சவன் எதை வேணா எப்போ வேணா கிராண்ட் பண்ண முடியும் அவனால இல்லையா? அவன் தான் கால சக்கரத்தை நாய் அப்படின்னு பாக்குறோம் நம்ம. அப்போ அந்த கால சக்கரமே அவனோட வசத்துல இருக்கு அப்படின்னா எதுவுமே முடியாதுன்ற விஷயமே கிடையாது. அப்போ எம்பெருமான் ஆழ்வார் ஒண்ணு ஆசைப்பட்டு எம்பெருமான் வேற விஷயம் சாதிப்பானா? சாதிக்க மாட்டான். ஆழ்வார் ஒரு விஷயம் ஆசைப்பட்டு எம்பெருமான் அதை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்காம இருப்பானா? கொடுக்க மாட்டான். அந்த கால வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்போ அர்ஜுனனுக்கு காமிக்கும் போது ஒரு கால வித்தியாசம் இருந்திருக்கும். அந்த காலத்தை நிறுத்தி தானே அவன் பண்ணியிருக்கான். அந்த கால வித்தியாசத்தை கூட கழிக்க முடியுமா எம்பெருமானால? கால வித்தியாசத்தை கழிச்சுண்டு ஆழ்வார் இருந்த காலத்திலேயே அவன் ஆழ்வாருக்கு காமிச்சு கொடுத்திருக்கான். அவனையே காமிச்சு கொடுத்திருக்கான். எப்படி? கிருஷ்ணாவதாரத்தை கலியுகத்துல காமிச்சு கொடுத்திருக்கான் ஆழ்வாருக்கு. எப்பேற்பட்ட அவதாரம் யோசிச்சு பாருங்க. அத்தனை சேஷிதைகள் அவன் ஆசைப்பட்ட கிருஷ்ணன் திருவடியில இருந்த திருத்துழாய் எடுத்துன்னு ஆழ்வாருக்கு சமர்ப்பிச்சிருக்கான். அடுத்தது சக்கரவர்த்தி திருமகன் பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி இருந்த அந்த திருத்துழாய் வேணுமா, அந்த திருத்துழாய் சமர்ப்பிச்சிருக்கான் ஆழ்வாருக்கு எம்பெருமான். எப்போ? ஆழ்வார் இருந்த காலத்துல. வாமன அவதாரமா திருவிக்கிரம அவதாரமா என்னெல்லாம் ஆழ்வார் பாலனாயில அனுபவிச்சாரோ அத்தனை சேஷ்டிதங்களையும் எம்பெருமான் ஆழ்வாருக்கு அப்போ ஆழ்வார் இருக்கும் போதே காமிச்சு கொடுத்திருக்கான். அதனாலதான் எம்பெருமானோட அதீத பிரணயித்துவம் இந்த திருவாய்மொழியில வெளிப்படுறது அப்படின்னு காமிச்சிருக்கா. இப்போ யாரு ஆச்சாரியன்னு சொல்லுங்க? பராசர பட்டரை தவிர வேற யாரு இந்த மாதிரி ஒரு நிர்வாகம் பண்ண முடியும்? ஆழ்வார் கேட்டது ஒண்ணு, கொடுத்தது ஒண்ணுன்னு எம்பார் நிர்வாகம் ஃபர்ஸ்ட். அடுத்தது பெரிய திருமலை நம்பி ஆழ்வார் கேட்டுட்டார், எம்பெருமான் கொடுக்கல, ஆனா கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டான்னு சொன்னது பெரிய திருமலை நம்பி. பராசர பட்டர் இது ரெண்டுமே எம்பெருமானுக்கு சாத்தியம்னா சாத்தியம். அவன் கொடுக்கணும்னு நினைச்சா கொடுக்கலாம், வேற ஒண்ணு கொடுக்கணும்னு சொன்னா கூட கொடுக்கலாம். ஆனா கொடுக்காம சொல்லுவான்னா சொல்ல மட்டும் மாட்டான். ஆழ்வாருக்கு காமிச்சே கொடுத்திருக்கான். அதனாலதான் இந்த பதிகத்துல அதீத பிரணயத்துவம் வெளிப்படுத்துறான் எம்பெருமான் ஆழ்வார் பக்கல்ல அப்படின்னு காமிக்கிறான். சரி, இப்போ நம்ம இந்த அவதாரிக்கு புரிஞ்சுக்கிற வகை எப்படி இருக்குன்னா, அப்ப எம்பார் ஒரு விதமா சொல்லியிருக்கார், பெரிய திருமலை நம்பி இன்னொரு விதமா சொல்லியிருக்கார், பராசர பட்டர் சொன்னது மட்டும்தான் கரெக்ட் அப்படி எடுத்துக்கவே கூடாது. நம்ம ஒரு ஆச்சாரியர்களுக்கு ஒரு விதமான நிர்வாகம். ஆனா சமமான ஒரு விஷயம் இருக்கு இவ 3 பேரோட இதுலயுமே. 3 பேரும் என்ன சொல்லியிருக்கானா, எம்பெருமான் எந்த அளவுக்கு ஆழ்வார் மேல ஒரு பிரணயித்துவம், ஒரு அதீத காதலை வெளிப்படுத்தியிருக்கானா, இவ 3 பேரோட நிர்வாகத்திலையும் அந்த ஒரு அதீத பிரணயித்துவம் ஒக்கும் அப்படின்னு நம்ம நம்மள ஈட்டுல ரொம்ப அழகா எடுத்து காமிக்கிற. அப்போ ஒரு விஷயம் சேம்,
என்னது, பாலனாயில ஆழ்வார் எவ்வளவு அழகா ஒரு காதலை வெளியிட்டாரோ அதே அதே அளவுக்கும் அதை விடையும் எம்பெருமான் அவனோட காதலை ஆழ்வாருக்கு வெளியிட்டு இருக்கார் அப்படின்னுதான் பாக்குறோம். இந்த முதல் பாசுரம் ரொம்ப அழகான பாசுரம். கோவை வாயாள் பொருட்டு ஏத்தின் எருத்தம் இருத்தாய், மதிழிலங்கை கோவை வீயச் சிலை குனித்தாய், குலநல் யானை மறுப்பொசித்தாய், பூவை வீயா நீர் தூவி போதால் வணங்கே நேலும், நின் பூவை வீயாம் மேனிக்கு பூசும் சார்ந்து என் நெஞ்சமே. ஆழ்வார் ரொம்ப அழகா சொல்றார் இல்லையா? அதே மாதிரி எம்பெருமானும் சொல்றானா, யாரோட பூசும் சார்ந்து யாரோட நெஞ்சம். பின்னாடி ரொம்ப அழகான பாசுரம். என்னோட ஆவி, நீ சொல்ற மாதிரி உன்னோட ஆவி எங்க நிக்கிறது, நான் கட்டளை இட்டு நிக்கிறதே அப்படின்னு ரொம்ப அழகா நிறைய இடத்துல சொல்ல போறார். இந்த பதிகத்தோட பத உரைய நாளையில இருந்து அன்வைக்கலாம்.